விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விறுவிறுப்பாக களம் கண்டு சாராய கும்பலையே மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் 67 பேர் விஷ சாராயம் குடித்து இறந்தாங்க. மதுராந்தகத்தில் 19 பேர் இறந்தாங்க. விழுப்புரத்தில் 22 பேர் இறந்தாங்க. விலைவாசி நிலம் இங்கே எல்லாம் கார்பரேட்டுக்கு விலைப்போகுது. மழையெல்லாம் குடையிறான். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. மது தலைவிரிச்சி ஆடுது. இதெல்லாம் இவர்கள் இந்த மக்களை பற்றி கவலை இல்லை. 67 பேர் இறந்துருக்காங்க. மீண்டும் விக்கிரவாண்டியில் டிஎம்கே தான் வெற்றி. டேய், நீங்களா எங்கடா இருக்கிறீங்க? பிச்சைக்காரனுக்கு பிறந்த பிச்சைக்காரனுங்களே எங்கடா இருக்கிறீங்க நீங்கள்? ஏண்டா, ஐயோ, இவங்களுக்கு என்னத்தை திட்டுறது ஈனப்பிறவிகளுக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அபிநயா தங்கை சிறப்பாக வாக்கை சேகரித்தார். ஒரு வீர மங்கை, ஒரு சிறப்பான ஒரு வீர பெண்மணின்னு சொல்லலாம். எதிரே திராவிடன் வரானாவே உடனே இந்த அம்மா சொல்லுவாங்க, சாராயம் கும்பல் வருகின்றது பார், சாராய ஓனர்கள் வருகிறார் பார் என்று கலாய்த்து சிறப்பாக மக்களுக்கு புரிய வைத்து வாக்கு சேகரித்தார். அந்த அபிநயா ஒரு வீர பெண்மணி. ஆனால் நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரித்தார்கள். விக்கிரவாண்டி உறவுகள் 10,604 ஓட்டு வாக்களித்தார்கள். அந்த உள்ளங்களுக்கு நன்றி. சில பேர் சொல்கிறான் அபிநய காணாமல் போயிட்டாங்க. டேய், யார் சொல்கிறான்? திராவிடனுக்கு அடிக்கிறான் இல்லை, எச்சைங்க சொல்லுவானுங்க, சொல்லிட்டு போகிறாங்கடா. உண்மையான வெற்றி யாருன்னா நாம் தமிழர் கட்சி தான் உண்மையான வெற்றி. ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரித்தார்கள். உங்களை மாதிரி திராவிடர்கள் பன்றி கூட்டங்கள் மாதிரி லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கலடா. நாம் தமிழர் கட்சி ₹1 கொடுக்கலடா. ₹1 கொடுக்காம ஓட்டு வாங்கிச்சு. அப்புறம் என்ன பெருமையாக பீத்திக்கிறீங்க? காசு கொடுத்து லட்டில் மூக்குத்தி வச்சு ஒளி வச்சு ஓட்டு வாங்கினதான் இந்த ஓட்டு. இதை பெருமையாக பேசிக்கிறீங்க. அன்னியூர் சிவா 1,00,000 ரீடிங்கில் ஜெயிச்சிட்டார், வெற்றி வெற்றின்னு. இது யார்? ஏன்னா அறிவு சிந்தனை என்பதே இல்லையா? சிந்தனை என்பதே இல்லையா? காசு கொடுத்து வெற்றி அடையிறது அது என்ன? அது ஒரு வெற்றியா? கேவலம், மானக்கேடு வெற்றி. நாம் தமிழர் கட்சி தான் சிறப்பான ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரித்தது. அதுபோல கட்சி உலகத்தில் இல்லை. இங்கே இருக்கிறவன் தமிழ்நாட்டில் எவனும் நடத்தலடா. சீமான மாதிரி கட்சி நடத்துறதுக்கு இங்கே எவனும் இல்லைடா. ஆனால் திராவிடர்களுக்கு தமிழர்கள் சில பேர் விளக்கு வைக்க பிடிக்கிறாங்க, சில பேர் சொம்பு பிடிக்கிறானுங்க. அதனால தான் இந்த தமிழ்நாட்டை, தமிழ் தேசியவாதி இங்கு தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை. இந்த துரோகிகள் ஒளிந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழன் ஆள முடியும். தமிழனை பச்சை துரோகியாக இருக்கிறானே, திராவிடம் பக்கம் விளக்கு பிடிக்கிறான், ஆரியன் பக்கம் விளக்கு பிடிக்கிறானே. தமிழன்னா ஒருங்கிறானே. எங்கடா போய் தமிழன் தமிழ்நாட்டை ஆளவா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அன்பு சொந்தங்களே. இந்த சாராய விற்கிறவனுக்கு, இந்த கஞ்சா விற்கிறவனுக்கு, இந்த அபீன் விற்கிறவனுக்கு, இந்த விவசாய நிலத்தை அபகரிக்கிறவனுக்கு, இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கு, இந்த ரவுடிஸுக்கு, இந்த மலையை குடைஞ்சி விற்கிறவனுக்கு, இந்த மரத்தை வெட்டி விற்கிறவனுக்கு, இது மாதிரி ஆட்களுக்கு தாண்டா ஓட்டு போடுறானுங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள். இது மாதிரி ஆளுக்கு தானே ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்போ இப்படி தாண்டா இங்கே லட்சணம் இருக்கும். இங்கே இப்படி தான் இங்கே சட்டம் சந்தி சிரிச்சு இங்கே இப்படி தான் ஆட்சி இருக்கும். எவனாச்சு இறப்பு சர்டிஃபிகேட்டுக்கு லஞ்சத்தை கேட்குறான், ஸ்கூலில் பீஸை ஏற்றுறான், பள்ளிக்கூடம் ஒழுகுது, அரசு பஸ் ஒழுகுது, நெல்மணி குடனுக்கு மலையில் நலையுது, ஒரு குடோன் இல்லை, டாஸ்மார்க் விற்கிறான், டாஸ்மார்க் குடித்து என் பையன் செத்துட்டான், விஷ சாராயம் குடித்து என் பையன் செத்துட்டான், என் பையனுக்கு படித்து வேலை வாய்ப்பில்லை அப்படின்னு எவனாச்சு தமிழ்நாட்டு மக்கள், திராவிடர்களுக்கு வாக்களிக்க மக்கள் எவனாச்சு புலம்பனைங்கண்ணா உங்களுக்கு சாட்டை அடியெல்லாம் இல்லைடா.
உங்களுக்கு சவுக்கடி தாண்டா கொடுக்கணும், உங்களுக்கு சவுக்கடி தாண்டா கொடுக்கணும். சில பேர் இந்த தமிழகத்தில் சில பேர் செய்கிற தவறுனாலே திராவிடன் வெற்றி அடைகிறான். சில நல்ல உள்ளங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு 36,000 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கடா. எதற்கடா ஓட்டு போட்டிருக்கான்? தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், போதும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூண என்று, இந்த ஆரிய மாடல் ஆட்சியை தூ என்று வெறுத்தவங்க தாண்டா 36 லட்சம் பேர். ஒத்த ரூபா ஓட்டு கொடுக்காம வாக்கு சேகரிச்சிருக்காங்க இந்த தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சிடா. நீங்கள் ஒரு 50 ஓட்டு அந்த ஊரில் இருக்குன்னாவே 2000, 3000, 4000 வேலை பேசி நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க. இது உண்மையான வெற்றின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கிறீங்க, பெருமையாக வேற பீத்திக்கிறீங்கடா. உங்களுக்கு வெக்கம் இல்லை? மானங்கெட்டவனே. இந்த சுபவீர பாண்டியன்னு ஒன்று இருக்கிறான், அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆள் நடந்துக்கிறானான்னு எனக்கு ஒன்றும் தெரில. நல்ல திராவிடனுக்கு மாறு, திராவிடனுக்கு நல்லா விளக்கு பிடிக்கிறான், நல்லா செஞ்ச காடிக்கிறான். அவன்லாம் தமிழன் சொல்லிக்கிட்டு அந்த ஆள் திரிஞ்சிட்டு இருக்கிறான். நல்லா நினச்சி பாருங்கள் அன்பு சொந்தங்களே, இங்கே எல்லா வளமும் களவாடி போயிடுச்சு. இங்கே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிறகும் இவர்களையே தான் நொட்டுவானுங்காமா இந்த தமிழக மக்கள். சில பேர் திராவிடனுக்கு வாக்களிக்கிறதுனால சில நல்ல உள்ளங்கள், தமிழ் உள்ளங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போகுது. அதுதான் ஏப்பா ஓட்டு கேட்க போகிறோம் விக்கிரவாண்டி தொகுதியில், மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லாமே போகிறோம். அன்பு சொந்தங்களே, அந்த காணொளி நான் எடுக்கலை. எவ்வளோ கொடுப்பீங்க? எவ்வளோ கொடுப்பீங்க? ஓட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அப்படி தான் கேட்குறானுங்க. என்ன என் பையனுக்கு வேலை கொடுப்பீங்களா? இந்த ரோடு வசதி கொடுப்பீங்களா? இந்த தண்ணி வசதி கொடுப்பீங்களா? அப்படி எவனும் கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஈனப்பிறவி தமிழ் கூட்டத்தில் பிறந்ததுக்கு சில நல்ல உள்ளங்கள், தமிழ் உள்ளங்கள் நாம் வெக்கப்பட வேணும். இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே. இதை வச்சுட்டு தான் இந்த திராவிட நல்ல ஆட்டம் கண்டுட்டு இருக்கிறான். வெற்றி அடைஞ்ச பிறகு எல்லாத்துக்குமே இந்த இரும்பு கரம் கொண்டு அரெஸ்ட் பண்ணுறாங்கம்மா. இரும்பு கரம் கொண்டு நமக்கு சிறைச்சாலையில் அரெஸ்ட் பண்ணுறாங்கம்மா. எது மாதிரி ஆட்களுக்கு? இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த ரவுடிஸு, இந்த கொலை கொள்ளை, இந்த கற்பழிப்பு பண்ணுறவன், அடுத்தவன் சொத்தை ஆட்டையும் போடுறவன், இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்க மாட்டாங்க. இந்த யூடியூப்பில் மெமிகிரிஸ் பண்ணுறான் பாரு, இந்த கிரியேட்டர் போடுறான் பாரு, இந்த டிடிபி வாசன், இந்த சவுக்கு சங்கர், இது மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறான் பாரு, இது மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்கள். இது என்ன ஆட்சியா? இது என்ன ஆட்சியா? கூலிப்படைகளால் ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் 133 கூலிப்படைகளால் கொல்லப்பட்டிருக்காங்க, கொலை நடந்திருக்குது. இந்த வருஷம் மட்டும் 6 மாதத்தில் 133 கொலை கூலிப்படைகளால் கொல்லப்பட்டார்கள். என்ன அவ்வளோ பெரிய இன்சென்ட் கள்ளக்குறிச்சியில் நடந்தது. நினைச்சா பகீருங்குது. 67 பேர் இறந்தாங்க. மக்கள் திருந்தவே இல்லையே. மீண்டும் சாராய கும்பலை தானே விக்கிரவாண்டியில் தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் இந்த மக்களுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் தமிழகத்தில் ஏதோ ஒரு பாவம் நடக்குது, ஏதோ அசவாதம் நடக்குதுன்னா நாம் இதில் ஆதங்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? சில நல்ல உள்ளங்கள் ஆதங்கப்பட தேவையில்லை, ஆதங்கப்பட தேவையில்லை. இவங்கள் கொன்று செத்தாலும் இவர்களை பற்றி நாம், சில நல்ல உள்ளங்கள் இவர்களை பற்றி நாம் கவலை கொள்ளக்கூடாது. தப்பாக எவன் ஆட்சி செய்கிறானோ அவனை தான் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த தமிழக மக்கள். ஏண்டா நீங்களாம் எங்கடா இருக்கிறீங்க? உங்களை பார்க்கணும் தாண்டா எனக்கு ஆசையாக இருக்குது. எங்கடா இருக்கிறீங்க? உங்களை பார்க்கணுடா நான். ஏண்டா திருட்டு பையனுங்களே, இவ்வளோ பிரச்சனை இருக்குது இங்கே. மீண்டும் ஆட்சி முறையே சரியில்லை, சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. மீண்டும் திராவிடனை நொட்டு உட்கார வைக்கிறீங்க. நீங்களா ஈன கூட்டம், என்னடா கூட்டம் நீங்களா? ஹை